ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் ரெண்டாவது அப்ரோச். ஸோ இந்த நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் அப்படிங்கிறது நெட் இன்கம் அப்ரோச் மாதிரி தான். பட் இதில் வந்து ஃபார்முலாவில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிவி லிமிடெட் அப்படிங்கிறவங்களோட இபிஐடி, அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 4,50,000 வந்து இருக்குது. அவங்களோட காஸ்ட் ஆஃப் டெட் வந்து 10% அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் டெட் எவ்வளோ அப்படின்னா 12 lakh, அதாவது டிபென்ச்சர் 12 lakh rupees. அதுக்கான காஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து 15%. இப்போ வந்து இந்த சம்மில் வந்து என்ஓஐ அப்ரோச் அப்படின்னு கொடுக்கலனா எப்படி நம்ம இந்த சம்மை வந்து என்ஓஐ அப்ரோச், அதாவது நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் கேபிட்டலைசேஷன் ரேட் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஓவரால் கேபிட்டலைசேஷன் ரேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச். ஸோ உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி வந்துச்சு ஓவரால் கேபிட்டலைசேஷன்னா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேல்குலேட் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் அண்ட் கேபிட்டலைசேஷன் ரேட். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்மும் கேபிட்டலைசேஷன் ரேட்டும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வந்து இதில் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். market value of equity is equal to value of firm minus market value of debt. ஸோ இந்த அப்ரோச்சுக்கும் அந்த அப்ரோச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மை போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ப்ளஸ் டெட்டுன்னு போடுவோம். இதில் வந்து அப்படியே வந்து மாறி இருக்குது. ஓகே, ஈக்விட்டியை முன்னாடி போட்டாச்சு, ஃபர்ம் அங்கே போட்டு மைனஸில் மாறி இருக்குது. முன்னாடி உள்ளதில் ப்ளஸ் இருக்கும். ஓகே, இந்த நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சில் மைனஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். எபிட் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெட் வந்து 12 lakh கொடுத்துருக்காங்க, 10% இன்ட்ரெஸ்ட், கேபிட்டலைசேஷன் 15% கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பாயிண்ட்ஸில் மாற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு எபிட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். எபிட் வந்து 4,50,000 போட்டாச்சு, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 0.15. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்னென்னா 30 lakhs. இதுதான் டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா மேலே கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஃபர்ம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா 30 lakhs. அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட். ஸோ சம்லே டெட் வந்து கொடுத்துருக்காங்க 12 lakhs. ஸோ இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா 18 lakhs வருது. இந்த 18 lakhs தான் வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் கண்டுபிடிச்சாச்சு, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலைசேஷன் ரேட், அதாவது நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சில் கேபிட்டலைசேஷன் ரேட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்லி இபிஐடி மட்டும் கொடுத்துருக்காங்க, டிபென்ச்சர் இல்லாமல், டிபென்ச்சர் பற்றியே பேசாமல் இபிஐடி மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எபிட் டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஈக்விட்டி போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டெபிட் கொடுத்துருந்தா அதோட இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லை டேக்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் அதையும் லெஸ் பண்ணணும். இது மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம்னா மைனஸ் பண்ணி வரதை நெட் இன்கம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் மைனஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அது நெட் இன்கம் டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாலேயே அப்ளை பண்ணலாம், எபிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். நெட் இன்கம் அப்படின்னா எபிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணால் வரதும் நெட் இன்கம் தான். இப்போ உங்களுக்கு சம்மில் வந்து டேக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எபிட்லேருந்தே இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் டேக்ஸை லெஸ் பண்ணுவீங்க. அதுலேருந்து கிடைக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், நெட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நான் இங்கே டைரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. எபிட் வந்து சம்மில் 4,50,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட்னா டிபென்ச்சரோட இன்ட்ரெஸ்ட். டிபென்ச்சர் வந்து 12 lakh. 12 lakhல 10% எடுத்தோம் அப்படின்னா 1,20,000 வருது. ஸோ இந்த 1,20,000 போட்டாச்சு. டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 18 lakhs. ஸோ இன்டூ 100.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் பண்ணி 3,30,000 டிவைட் பை 18 lakhs. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 18.33. இதுதான் வந்து கேபிட்டலைசேஷன் ரேட். ஸோ சம்மில் வந்து வேல்யூ ஆஃப் தி ஃபர்மும் கேபிட்டலைசேஷன் ரேட்டும் கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.